ஹலோ, இன்னைக்கு ஒரு சின்ன ஃப்ரெண்ட் கேதரிங். ஒரு என் கூட்டாளி பிள்ளைய ஒரு எத்தனையோ ஒரு வருஷம் சென்று பாக்குறோம். அது பொண்ணு பிள்ளையா மாறிடுங்க. ஹலோ அனிதா. ஹலோ. இன்னைக்கு ஒரு டீமா போறோம். இது வந்து 0 to கலைவாணி பேட்ச் ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. 3 பேருக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன நடக்க போகுது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் கோ. மறக்காம சீட் பெல்ட் போடுங்க. ஓகே சரிங்க. சண்டே வாரத்திலேயே ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது. என்ன பொழப்பு, ஸ்கூல்ல போனாதான் ஒரு நாள் அந்த லீவு கிடைக்கிறப்ப ஏன்டா லீவு கிடைக்குதுன்னு இருக்கும் ஸ்கூல் நேரத்துல. இப்ப ஏன்டா லீவு கிடைச்சது பத்த மாட்டுதுன்னு இருக்கு. என்னடா வாழ்க்கை. மணி வந்து 7:32. 1 ஒரு எத்தனையோ மணி நேரம் தூங்கிடுவோம். காலையில திருப்பி வேலைக்கு போனோம். இருக்கிற டைம் சின்ன கேப்ல ஏதாச்சும் நம்மளுக்கு பிடிச்சி செய்யறோம், ஏதாவது பிடிச்சது சாப்பிடுறோம். இன்னைக்கு எங்க போலாம் அப்படிலாம் ஒரு பிளானிங்கே இல்ல. நாங்க போறோம், நேரா போறோம். எங்கேயோ கண்ணுக்கு தெரியல ஒரு கெஃபேல உட்காடுறோம், தட்டுன்னு தட்டுறோம். கேமராமேன் பின்னாடியும் அவரையும் கூட்டிக்கிற போறோம் நம்ம. நான் வந்து சிங்கப்பூர் சிட்டிசன் வந்து கேமராமேன். சோ வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். வெல்கம் டு நேஷா வியூஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எங்க வந்திருக்கோம்னா லாட்டிஸ். அதாவது இங்க வந்து சைனீஸ், ஓனர் வந்து சைனீஸ் தான், ஆனா வந்து இங்க எல்லாமே சாப்பாடுலாம் வந்து வெஸ்டர்ன் ஃபுட். ஸோ கிட்டத்தட்ட எங்கள் வீட்டுக்கிட்டே நாங்கள் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தது ஒரு நல்ல உருப்படியாக ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இதுதான். நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் வந்து ஒரு 3 years மாதிரி ஆயிருக்கும். 9 வருஷம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றோம். பல பசியில் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து சாப்பிட்றோம், தட்டி விடுறோம். ஜோ வாங்க போவோம், உள்ள போவோம். ஓகே, இப்போதைக்கு நாங்கள் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம். ஃபுட்டு ஒன்றும் வரல. இப்போ வந்து தண்ணி மட்டும் நான் ஆர்டர் பண்ணோம். என்னென்ன தண்ணி ஆர்டர் பண்ணோன்னா ஒரு 4 வித்தியாசமான தண்ணி ஆர்டர் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா நான் ஆர்டர் பண்ணது வந்து ஓரியோ டர்ட்டி மில்க் டீ. என்ன வித்தியாசமாக இது இருக்குதுன்னு பார்த்தோன்னா, மில்க் டீயில் ஓரியோவா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா தெரியாது. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். செகண்ட் என்னென்னா ப்ளூ லவர். ஏன்னா நான் இதுக்கு முன்னே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ப்ளூ லவர். நல்லா இருக்கும். இதில் வந்து சம்திங் இந்த ஸ்ப்ரைட்ஸ் இதெல்லாம் ஊற்றி மேலே வந்து சம்திங் என்னமோ கலர்லாம் போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜல்லி இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அது அப்படியே புயெல்லாம் ஏறி அது கொப்பளிச்சுலாம் ஏறி ஒரு வார்த்தை இதாங்க நட்பா தேவா, இதான் நட்பா. கால முடியல, எனக்கு வசிக்குது போ. என்னெல்லாம் பாருங்க, நான் அப்படியே வச்சிருக்கேன். பசுமையான இதை தொடக்கூடாது. செம்மையா இருக்கு. ஐயோ, இந்த பொறுப்பு தான் நமக்கு தெரியலங்க. அதனால சொல்லிட்டோம். பத்த பேர் வந்திருக்கு. தொட்டு பார்த்தா ஒரே குளிப்பு அப்படிதான் இருக்குன்னு சொல்லுவோம். பச்சையா இருக்குது, கீழே குடிச்சிருப்பாங்க போல. அவங்க நீல கலர்லாம் இருக்கு, பச்சை மனசு என்ன நீளம் நல்லாதான் இருக்கு. நீளத்தை சொல்லுங்க பாக்கலாம். பச்சை மனசு நீளம் அது மனசும் பெருசுங்க. இது என் மனசுல இருக்க இடத்த பறிச்சேன்னு சொன்னேங்க. அடுத்தது என்னன்னா, நம்ம எது சாப்பிட்டாலும் டிசர்ட் இருக்கணும். நேஷால என்ன சொல்லுவாங்கன்னா பஞ்சூச்சி மூலோட் கண்டிப்பா இருக்கணும். ஸோ தேங்க்யூ. சாப்பாடு வந்திருக்கேன். இந்த டிசர்ட் வந்து சீஸ் கேக். மேலே வந்து கேரமல் வந்து டிசல் பண்ணி ஊற்றிருக்காங்க. இவங்க தான் கேமரா மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து குடிச்சிட்டு சொல்லுங்க. கலக் அவங்க தாங்க டேட்டியை குடிக்கிறது. நாங்கள் கன்றாவே உள்ளுக்கு என்னமோ போகுது. எப்பவுமே என்னோட டேஸ்டா தான் இதில் இருக்கு. தவுக்கல முட்டை. இந்த நேரத்தில் பங்கு இல்லை. அவனோட தண்ணி குடிக்கிறேன் ஏதோ சொல்லிடாத. செம்மையாக இருக்கு. ஒன்றரை கட்டி குடிச்சிரு. இப்படி தானே இருந்துச்சு. லிப்ஸ்டிக் இருக்குடா. ஐயோ கடவுள், இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன்.
வாட்ஸ்அப் போயிட்டு எல்லாம் adjust பண்றாங்க. ஐயோ கலர் கலரா இருக்கணும். இது டீ ஸ்ட்ராபெரி மில்க் டீ. குழு குழு கலர் கலர் என்னது மலேசியா இதில் தான் ஏதோ ஒரு அண்ணன் கலர் கலர் அண்ணன் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குழு குழு கலர் கலர் நம்மளோட மாதிரி வராதுண்ணே. குழு குழு செம்மையா இருக்கு. கொடுத்து பாரு பெற்ற நீயே பண்ணணும். தனக்கு கொடுக்கப்பட்ட உணவில் நஞ்சு கலந்திருப்பதை போதிதர்மன் அறிந்து கொள்கிறார். அந்த பபிள் டீ அடைச்சிக்கிச்சு. இதுல என்ன இருக்குன்னா என்னமோ யோகட் போட்டு நிறைய என்னமோ செஞ்சு வச்சிருக்காங்க. அதோட தெரியுது இல்ல மச்சான், இப்ப இது பிளாக் அது ஸ்ட்ராபெரி, அதுதான் பிளாக் பர் ஸ்ட்ராபெரி போல இருந்தாலும் என்னைக்கு நம்மளுக்கு டீ லைஃப்ல இருக்கிற கூல் தான்டா. என்ன மச்சி அப்படியே டீ லைஃப்டா. ஓ இந்த இனம் தான். இல்ல நான் லூசா இல்ல நீ லூசா ஏன் இல்ல என் கூட சேர்ந்துதான் நீங்க லூசாவா ஆயிட்டீங்களா? சித்து என்ன சொல்லுவாரு, இதெல்லாம் வந்து அறிவோட சேர்ந்தது, அறிவு இல்லாம சேர்ந்தது. அண்ணே நாங்களும் அப்பதான் சேர்ந்துருக்கோம். பாட்டியம் பாட்டாம் பைத்தியம் எல்லாமே நாங்க வாங்க சாப்பிடுவோம். சிக்கன் ரைஸ் கிறிஸ்பியா நல்லா என்னமோ முட்டை கொடுத்துருக்காங்க, சீவீட் மேல போட்டிருக்காங்க, அப்புறம் ஒரு சாசேஜ் வெட்டி கூறு போட்டு வச்சிருக்காப்புல, சீவீட்டு அந்த சுச்சி மேலெல்லாம் இருக்குமா அது, அப்புறம் சேலட்டை அரைச்சி என்னமோ போட்டிருக்காங்க. இதுங்களாம் வெளியில அடைச்சி போட்டா இந்த மாதிரி சேலட் தான் சாப்பிடும். வந்து சிக்கன் பாமேசன், அதாவது சிக்கனு மேலே வந்து அந்த பாமேசன் சீஸ் வந்து நிறைய வகை இருக்குது. இந்த சீட்டு இருக்குன்னா பாமேசன் மேலே வந்து போட்டுட்டு அது போகிறதுக்கு மேலே வந்து டொமேட்டோ சோஸ்லாம் போட்டு அது மேலே போட்டுட்டு நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டு நன்றாவே இதுவும் போட்டு ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒரு கலந்து வாங்கிக்கணும். நம்மளுக்கு பிடிச்ச பிரெஞ்சு ப்ரைஸ் இருக்கு. என்னமோ வேற மாதிரி சப்பாத்திக்குள்ள என்னமோ வச்சா மாதிரி என்னமோ சொல்லியிருக்காங்க. அது நீ வச்சா சப்பாத்தியே சாப்பிட்ருக்கலாம். என்ன பங்கு இது ஷவர்மா சிக்கன் கோசாடிலா ஷவர்மான்னு வச்சு நம்ம ஊரு காரம் ஊர் ஷவர்மா. அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நல்லா இருக்கு. ஒரு இடத்துல வந்து ரொம்ப உப்பா போட்டுட்டு வெந்திருக்கவே வந்திருக்காது உள்ளுக்கு, அந்த அளவுக்கு அது வந்து கொடுத்துருப்பாங்க. கிறிஸ்பியா வெளியே நல்லா இருக்கு. அது எப்படி இருக்கு? எல்லாரும் என்ன ஷவர்மான்னு வடிச்சாங்க. இப்போ என்னோட எப்படி இருக்காங்க, நான் எப்பவுமே சூஸ் பண்ணாலும் எல்லாமே நல்லா தான் இருக்கும். சொல்லு சப்பாத்தி பிங்கி இருக்கு போல. சப்பாத்தி ஸ்பைசி அண்ட் சுகர் மிக்ஸ் பண்ணி டீயா இருக்கு. அட்டியா இருக்கு. அட்டி மேல அட்டி வைத்து இல்ல எக்ஸ்ட்ரா சீஸ் வேற சேர்த்திருக்காங்க. ஸோ இதுல என்னோட ஃபேவரட் வந்துட்டு அன்றாவே இது நீ தின்ன மாட்டேன் எனக்கு தெரியும். நான் சாப்பிட்டு போனது அவங்க ஜிம்முக்கு போறாரு, ஸோ அதனால அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஜிம்முக்கு போனியா? ஆமா டேய் எறும்பு கடிச்சு வச்சிருக்கடா. ஐடியா பெஸ்ட் ஒன். இன்னும் பொங்கு சீஸ்லாம் போனாலும் பீஸாவில் கூட சீஸ் நான் தாரே பண்ணுவேன், தாரையவே ஆகாது, வரவே வராது. சாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. விடுங்க நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்தது எதுவுமே மிச்சம் வைக்க மாட்டோம். ஆர்டர் முடிச்சுட்டேன். இந்த மாதிரி தான் சாப்பிடணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பெற்று சாப்பிட்றதுக்கு அவங்களுக்காக. அப்புறம் கண்டிப்பா அடுத்து வந்துட்டு என்னோட மச்சான் வந்துட்டு ஜிம்முக்கு போயிடுவான்னு நம்பிக்கை இருக்கு. அப்படிதான் நானும் சொல்றேன். ஆக்சுவலி நான் ஜிம்மெல்லாம் பண்ணா ரொம்ப டயட் ஆகி அழகாயிரும் ஐஸ்வர்யா மாரி, அதனாலதான். பொறாமடா பொறாம, என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா.
இந்த கேங்க எல்லாமே எங்க ஒருத்தர் இருப்பாங்க. ஜிம்முக்கு போறேன், அங்க போறேன், இங்க கட்டிலே போறேன். போயிட்டு இருக்கேன். போக மாட்டேங்க, போக மாட்டேன். அவளா உருப்பட மாட்டேன், அப்படிதான் சொல்லணும். இந்த மாதிரி ஆகுது. ஆனா உங்க கேமராமேன் அப்படி கிடையாது. அவங்க வந்து வேற மாதிரி இருக்கிறதே வந்து இத்தனை ஒண்ணுதாங்க. ஆனா அவங்க வந்து வேற என்னத்துக்கு மாதிரி. என்னத்துக்கு ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஜிம்முக்கு போறாங்கன்னு தெரியலங்க. பல்ப் ஆகிறதுக்கான்னு தெரியல. எதனாலனா நான் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு டிவில இருந்தேன். ஸோ அக்கா வீட்டுக்குள்ளே ஜிம் இதில் போயிட்டு ஜிம் அடிச்சு நேரம் வீட்டுக்கு என் வீட்டு பக்கத்துல ஜிம் இருந்துச்சு வச்சுக்கீங்களேன், சொல்ல வேண்டாம். 365 நாள் சத்தியமா போக மாட்டேன். நம்புங்க. அம்பாய்க்கு இப்படி வரான், இப்படி போறான், இப்படி வரான், இப்படி போறான். நோ சேவிங், நோ மணி, நோ. இவங்கலாம் வந்து வேற மாதிரிங்க. பேங்க் பேலன்ஸே வந்து 20 crores இருக்குங்க. நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி மறந்து மாறி மாத்தி மறந்து மாறி வந்திருக்கேன். வந்து இவங்க வந்து ஆஃபீஸில் வேலை ஆபீஸ்ல அக்கௌண்ட் கீழே வேலை பார்க்கறாங்க. அக்கௌண்ட் கீழே சொல்லு, அக்கௌண்ட் கீழே சொல்லுறாங்க. திரு கொலை அடிப்பேன். அக்கௌண்டிங்கே இவங்க தாங்க. அக்கௌண்டிங் டெய்லி வந்து 10 லட்சம் கையில கணக்கு பண்ணுவாங்க. அப்படி இப்படி இப்படி கணக்கு பண்ணுவாங்க. இப்படி இந்த மங்காத்தா படத்துல ஒரு வீசி வந்து இப்படி அதனால வந்து இவங்க காசுல போறல. நாளைக்கு பேசுறதா ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 1000 வெள்ளி கணக்கு பண்ணுவாங்க. அதுக்கு மேல தைரியங்க. பிரைஸ் வந்து இந்த இடத்துக்கு மாதிரி இருக்கு. நான் இது ஆர்டர் பண்ணதே வந்து 18.90 காசு. ஹலோ துபாயா? ஊருக்கு வந்து அன்னாடி சாப்பிட முடியாது. எனக்கு நாக்கு செத்து போயிடும். நாங்க வந்து செலவிக்கு ஒரு தடவை வந்து சாப்பிடுறோம். கொஞ்சம் உப்பு இல்லாத சாப்பாடு மாதிரி இருக்கு. அது வெள்ளக்கார ஊர்லயே பிறந்து ஏசிலே வந்து ஏசிலே இருந்து பாஸ்தா கீஸ்டா தான் ஒயிட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு நான் வேற கொரியாக்கு இந்த மாதிரிலாம் ஒரு கல்யாணம் பண்ணி அங்க போலான்னு சொல்லி ஒரு பிளானிங்ல. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிளானிங்ல இருக்க கொரியன் கேர்ள்ஸ் முடிக்கிறேன் வரேன். இது என்னடா அது எழுதி குறைஞ்சிச்சு. அந்த மாதிரி குறைஞ்சிட்டு இது உண்மை ஹாஸ்பிட்டல் மசூல் பண்ண நீங்க தான் காரணம். மங்கை எப்பவுமே சாப்பிடுவேன். ஃபுட்டில் வராச்சு ஒரு குறையா இருக்கா இதே ஒரு குறைதான். ஒரு சிங்கப்பூர் சிட்டிசனை கூட்டிட்டு ஐயோ சிங்கப்பூர் சிட்டிசன் சொல்லிட்டு சிட்டிசன் எல்லாம் கலந்து வந்துருவாங்கல்ல. சிட்டிசன் சும்மா வேலைக்கு போனவங்க கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சிங்கப்பூரே அவங்க வாழ்ந்துவாங்க. வீடு கட்டிட்டு அந்த சிங்கப்பூர் அங்க இருக்கிற வந்து குத்துவாங்க பிளேஸா கொடியா. அது மாதிரி மேசா சிட்டிசன் லிவிங் சிங்கப்பூர். எது சொல்றாங்க இல்லையா, நல்லா வர சொல்றான். சிங்கப்பூர் வந்து கட்டிச்சு எனக்கு தெரியுது. ஆர்டர் பண்ணது என்ன கேக்கு இருக்குடா. வந்து சாப்பிட்டு எனக்கு ஓரளவுக்கு இருக்கு. இது வந்து கேரமல் சீஸ் கேக்குங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணு ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. நான் சாப்பிடுறத விட மத்தவங்களுக்கு ஊட்டி தான் பழக்கம் பாருங்க. நீ எப்படி இருக்குன்னு சொல்லுடா, நல்லா இருக்கும்டா, நீ சாப்பிடுடா. இந்த கேரமல் அப்படி சட்டவி திருப்பி ரொம்ப கிராஸா இருக்கிற மாதிரி, கிராஸ்னா ரொம்ப ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கு நடுவுல. இது வந்து மெயினா ஐஸ்ல தான் ரொம்ப நேரம் வச்சிருக்கேன். அது ஆனா அது ஒரு லேயர் நல்லா இருக்கு. கீழே வந்து அந்த இது சீஸ் நடுவுல இது எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்காது. எல்லாமே கசப்பு. ஏன்னா கேரமல் வந்து கொஞ்சம் கசக்கும். அந்த கசப்பு இருக்கு, நடுவில் அந்த சீஸோட இது இருக்கு, கீழே அந்த லேயரும் ஜோக்கா இருக்கு. ஆனா நான் சீஸ் கேக்னா நல்லா சாப்பிட்டதுன்னா சீக்கிரம் ரெசிபி தான். சீக்கிரம் ரெசிபி வாழ்க கொஞ்சம் விலை நம்மளுக்கு பேரி இந்த சீக்கிரம் ரெசிபி ஏதாச்சும் ப்ரோமோ ஐடியில எல்லாம் போட்டாங்க அப்போ ஓடிடுவேன். 2 பீசஸ் வாங்கணும், 1 பீசஸ். ஒரு தடவை கம்பெனியில அனுப்புறா டின்னர், அதுல வந்து எனக்கு 50 சீக்கிரம் ரெசிபி வச்சிருக்காரு. அது எடுத்து கண்டிப்பா எனக்கு வந்து தின்றுருக்காங்கயா. வறுப்புடுத்தி ஊற்றி வைக்கிறாங்க எல்லாத்தையும். வெறியாய வாயில திணிப்ப இல்லடா, இதை விட உன்னை கண்டாவே திருப்பேன். வேற மாதிரி நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு தெரியலையே. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம். ஒரு நல்ல கடை இவ்வளவுதாங்க. வீட்டுக்கு போயிட்டு போட்டாங்க. அடுத்த சாப்பாடு
சாப்பிடுறது அடுத்து உங்களுக்கு உங்களோட கடை ஏதாச்சும் இருக்குல்ல, உங்களுக்கு கடை காசு கட்டி தாங்க. நாங்க ஒண்ணு இந்த ஃப்ரீயா வந்து சாப்பிட போக மாட்டோம். இல்ல உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் இருந்துச்சுனாக்கா, இந்த கடை அந்த கடை இருந்துச்சுனாக்கா சொல்லுங்க, வந்து சாப்பிடுறோம், ரிவ்யூவா கொடுக்குறோம். இப்ப நாங்க டாடா பாபாய் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல்ல டிங் டிங் டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோ உங்களுக்கு டாங்குன்னு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு அப்புறம் ஒரு பூஸ்டா இருக்கும், நிறைய வீடியோ செய்யணும் அப்படின்ட்டு. ஏன்னா எங்க வாரத்துல ஒரு நாள் தான் லீவு. அந்த லீவ்லயும் உங்களை என்ஜாய் பண்றதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ இவ்வளோ நீங்க என்ஜாய் பண்ண நாங்க எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம். கண்டிப்பா நீங்க என்ஜாய் ஆயிருப்பீங்கன்னு நம்புறோம். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுக்கு இப்பதான் ஒரு 72 பேர் 73 பேரும் இருக்கீங்க. ஒரு ரொம்ப இல்லாட்டி நீங்க ஒரு 1000 பேரு. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. உங்க சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அப்படிதான் இருக்கு. அவ்வளவுதான். எங்க டீம் இவ்வளவு 2 பேரும் இன்னைக்கு ஒரு கேமரா ஒண்ணு புதுசா வந்திருக்காங்க. ஒண்ணு இருக்கிறது யாராவது ஜாயின் பண்ணுங்க, பண்ணிக்கிங்க. ஆனா சம்பளம் இல்லாத வேலைக்காரங்க அப்படிதான் இருக்க முடியாது. எங்களுக்கே என்ஜாய் பண்றதுங்க. பாய் பாய் பாய். அடுத்த வீடியோ நம்ம வந்து என்ஜாய் பண்ண வந்துகிட்டே இருக்கோம். பாய் 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 காய்ஸ்.